எதிரிகள் காணாம போவாங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகமாகும். நல்ல பார்த்தீங்கன்னா, செல்வம் அப்படின்றது கிடைக்கும். நல்ல செழிப்பு அப்படின்றது வாழ்க்கையில வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காது. ஒரு முறை தவறிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாரியும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பிறப்பு முடிஞ்சு மோட்சம் இறப்புன்றது வந்த பின்னாடி திருப்பி சட்டுன்னு பொறப்பு எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெரிய லெவல்ல நம்ம செலவு பண்றோம், இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு நீங்க செய்யுங்க. அவ்வளவுதான். கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, 6ஆம் பாவம் ராகு, 12ஆம் பாவம் கேது. 6ஆம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம். ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கும் மேல குருனோட விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை ராகு மேல பதியுது. குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்கு. பொதுவாக பாருங்க, இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட தைரியம் அப்படின்றது அதிகமாகுங்க. ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்றதுனால நம்மளோட தைரியம் அதிகமாகும். அதே மாதிரி பாருங்க, நம்மளுக்கு எதிரிகள் காணாம போவாங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகமாகும். அபரிவிதமான துணிச்சல் அப்படின்றது வரும். ஏன்னா இவன் அசுபன் 6ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். பொதுவாக சுபன் 6ஆம் பாவத்தை உட்காரதை விட அசுபன் 6ஆம் பாவத்துல உட்கார்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாய் வழி, அத்தை வழி மகிழ்ச்சி, இந்த அம்மாவோட சொந்த பந்தத்துக்கிட்ட ஒரு மனஸ்தாபம், ஒரு மகிழ்ச்சி குறைபாடு, மகிழ்ச்சியின்மை அப்படின்றது ஏற்படலாம். அதில் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே மாதிரி பாருங்கள், யாரையும் பகச்சிக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்றதுனால தேவையில்லாத நட்பு, விரும்பத்தகாத நபர்களோட ஒரு நட்பு, தொடர்பு அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. நல்ல பார்த்தீங்கன்னா, செல்வம் அப்படின்றது கிடைக்கும். நல்ல செழிப்பு அப்படின்றது வாழ்க்கையில் வரும். பொதுவாகவே பாருங்கள், இந்த ராகுலாம் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னா வேற்று மதத்தினர்னால தான் அவன் ஹெல்ப்பு, ஆதாயம் அதெல்லாம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படின்றது ஏற்படும். சுய ஜாதகத்தில் ராகு சூப்பர் டூப்பராக இருக்காரு அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, கடன் நிறைய வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நோய் இருக்குன்னா அந்த நோயிலிருந்து வெளியே வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சுயஜாதகத்தில் ராகு பெருசாக ஃபேவராக இல்லைங்க, சுயஜாதகத்துலேயும் அவர் 6 தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நான் முன்னமே சொன்ன மாதிரி குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. அப்போ சுயஜாதகத்திலே அவர் 6ல் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அதுவும் ராகு தசைலாம் நடக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு கடனை ஏற்படுத்தியிருப்பார், எதிரிகளை ஏற்படுத்தியிருப்பார், தேவையில்லாத சவகாசம். பொதுவாக இந்த தேவையில்லாத சவகாசம் அப்படின்றதுனா ஆப்போசிட் ஜெண்டர்ஸோட தான் வரும். ஒரு ஆணுன்னா பொண்ணு, ஒரு பொண்ணுன்னா ஆண், இந்த மாதிரி தேவையில்லாத சவகாசம். அவங்க கூட அந்த சவகாசம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காது. ஒரு முறை தவறிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரியும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்போ குருனோட பார்வை இருக்குது. ஸோ பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆரோக்கியத்துலேயும் முன்னேற்றம், மேன்மை அப்படின்றது இருக்கும். வசதி, வாய்ப்பு, சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே அதிகமாகுங்க. கவலையே படாதீங்க. சரிங்களா? சரி, என்ன இருந்தாலும் நம்ம பரிகாரம் அப்படின்றது ஒன்று சொல்லுவோம். அந்த விதத்தில் இந்த 6ஆம் பாவத்தில் இருக்க ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சரஸ்வதி தாயாரை வழிபாடு பண்ணணும். அடப்போங்க, எங்களுக்கு நாங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு எங்களுக்கு வேலைக்கு ஓடிட்டு திருப்பி டிவி பார்த்து தூங்கிறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குங்க. நாங்கள் எங்கேருந்துங்க சரஸ்வதியெல்லாம் வழிபாடு பண்ணுறது அப்படின்னா, முடியும்னா சரஸ்வதி தாயாரோட மந்திரங்கள் இருக்கே தெரியும், அதில் ஏதாவது ஒன்று வழிபாடு பண்ணலாம். முடியாது அப்படின்னா நம்ம நீல கலர் மலர்கள், அதாவது ப்ளூ கலர் ஃப்ளார்ஸ், என்ன ப்ளூ கலர் ஃப்ளார்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை கை ரொப்பி ப்ளூ கலர் ஃப்ளார்ஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு 6 நாள் தொடர்ந்து ஓடுற தண்ணியில் போடுங்க. அவ்வளோதான். இது பாருங்கள், ஒரு நல்ல பரிகாரமாக சொல்கிறாங்க. இது இந்த ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கு, 6ஆம் பாவத்தில் இருக்க ராகுவை அமைதிப்படுத்துறதுக்கு, திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். பொதுவாக எதுக்கு ப்ளூ கலர் ஃப்ளார்ஸ் அப்படின்னா, ராகு அப்படின்னாலே நீலம், கருநீலம், லைட் ப்ளூ, பிளாக்கு இதெல்லாம் ராகுனோட ஃபேவரட் கலர்ஸ். அதனால் சொல்கிறாங்க. சரிங்களா? ஒன்று அது பண்ணலாம். இல்லைனா என்ன பண்ணுங்க, கிராம்பு பாருங்கள், இந்த லவங்கம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 6 கிராம்பு எடுத்துக்கோங்க. யாருக்கு இப்போ கன்னி, உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை கன்னின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளையை கிழக்கு பார்த்து உட்கார வச்சுடுங்க. உட்கார வச்சுட்டு 6 கிராம்பை அந்த பிள்ளையினோட தலை சுற்றிக்கோங்க. 3 சுற்றி இப்படி சுற்றுவாங்க, 3 சுற்றி அப்படி சுற்றுவாங்க. கழிப்பு கழிக்க தெரியும் இல்லைங்களா, திருஷ்டி சுற்றுறது. அந்த மாதிரி சுற்றிட்டு அதை இந்த கற்பூரம் ஏற்றுறது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சுட்டு இந்த 2 கற்பூரத்தை போட்டு இதை போட்டு நல்லா எரிச்சிடுங்க. அந்த சாம்பலை ஒரு பொட்டலம் கட்டிக்கோங்க. ஓடுற தண்ணியில் எடுத்துமே விட்டுருங்க. ஓடுற தண்ணிக்கு நாங்கள் எங்கெங்கே போட்டோம் அப்படின்னா, முடியும்னா ஓடுற தண்ணியில் எடுத்துமே விடலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் சிங்கில் தண்ணியை நல்லா திறந்து விட்டுட்டு நல்லா ஃபுல் ஃபோர்ஸில் திறந்து விட்டுணும், அதில் விட்டுணும். அப்போ அதை ஓடுற தண்ணியில் விட்ட ஒரு கதை வந்துடும். ஓகேங்களா? இல்லை வீடு பீச் பக்கத்தில் இருக்குன்னா பீச்சில் கொண்டு போய் போட்டுடலாம். இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி வீட்டில்
இடம் இருக்குங்க, வசதி வாய்ப்பு இருக்குது நாய் வளர்க்குறதுக்கு அப்படின்னா கருப்பு கலர் நாயை நம்ம வளர்க்கலாம். இதெல்லாம் வந்து பாருங்கள் 6ஆம் பாவத்து ராகுவை சுய ஜாதகத்துலேயே ராகு வந்து 6ல் இருக்காரு, 8ல் இருக்காரு, 12ல் இருக்காரு, நல்லா இல்லை. அப்போ இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ஒரு உச்சிஷ்ட பலன்களை கொடுக்கும். சுயஜாதகத்தில் ராகு நல்லா தாங்க இருக்காரு, நல்லா இருந்தாலும் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கேத்து 12ஆம் பாவம். பொதுவாக வந்து ஒரு சுய ஜாதகத்தில் கேத்து 12ல் இருக்காரு அப்படின்னாலே நிறைய பேர் நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுதான்ப்பா உனக்கு கடைசி பிறப்பு அப்படிம்பாங்க. ஆனால் சுய ஜாதகத்தில் கேத்து 12ல் இருக்காரு, ஆனால் அவரை சனி பார்க்குறாரு, குருனோட பார்வை இல்லை அப்படின்னா அந்த ஆன்மா இந்த முடிஞ்ச பின்னாடி, அதாவது இந்த பிறப்பு முடிஞ்சு மோட்சம் இறப்புன்றது வந்த பின்னாடி திருப்பி சட்டுன்னு பிறப்பு எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுய ஜாதகத்தில் கேத்து 12ல் இருக்காரு, குரு லக்னாதிபதியாக இருக்காரு, லக்னத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு இது கடைசி பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விதி விலக்குகள் இருக்க தான் செய்யுது. நான் நிறைய பேர் வந்து பாருங்கள் 12ல் கேத்து இருந்தாலே இது கடைசி பிறப்பு அப்படின்னுடுவாங்க. அப்படி கிடையாது, இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸும் இருக்க தான் செய்யுது. 12ல் கேத்து இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பாருங்கள் அவங்க வாழ்க்கை, அவங்க ஒய்ஃப், இப்போ நீங்கள் வந்து ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபோட ஒரு உணர்ச்சி பூர்வமாக இணைந்து இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு விட்டேத்தியான வாழ்க்கை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பெருசாக வந்து ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது, கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி இவங்க 12ல் சுய ஜாதகத்தில் ஒருத்தவங்களுக்கு 12ல் கேது இருக்குது அப்படின்னாலே கொடுங்க அவங்க லவ் பண்ணால் லவ் ஊற்றிக்கும். லவ் பெரும்பாலும் ஃபேவர் ஆகாது. வேறு கிரகங்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க வேறு கிரகங்கள் நல்லா இருக்காங்க 12ல் கேது இருக்காங்க அப்படின்னும் போது சுக்கிரன் சூப்பர் டூப்பராக இருக்காரு அப்படின்போது அவங்க பல லவ் பண்ணுவாங்க. அந்த லவ் அதுவே ஊற்றிக்கணும்னு இல்லை, இவங்களே வந்து வேணாம் அப்படி பிரேக்கப் பண்ணிவிடுவாங்க. இப்படியும் உண்டு. பொதுவாக சொல்லுவாங்க கேத்து வந்து 12ல் இருக்குது அப்படின்னா லவ் பண்ணால் லவ் பெருசாக ஃபேவர் ஆகாதுங்க அப்படிம்பாங்க. அது ஏன்னா இவங்க அதிகப்படியாக உணர்ச்சி வசம் அப்படின்றது பண்ணுவாங்க. இவங்களுக்கே திடீர்னு ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் அப்படின்றது போகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதை, ஆனால் வந்து கேத்து 12ல் இருக்கிறது அப்படின்றது நம்ம பெரிய லெவலில் வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு யோசிக்க வேண்டியதே இல்லைங்க. நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம செலவு பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து நீங்கள் செய்யுங்க, அவ்வளோதான். உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்குது அப்படின்றத யோசித்து செய்யுங்க. இறை வந்து நாட்டம், நம்ம வந்து கோயிலுக்கு போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, இதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடியது தான், தாராளமாக செய்யலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றத பெரும் அளவுக்கு வந்து அதிகப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கும் மேலே பரிகாரம் அப்படின்னு இருக்குங்க. இதுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான பரிகாரம் என்ன அப்படின்னா ஈசனை வழிபாடு பண்ணுறது. ஈசனோட மந்திரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதி உன்னதமான மந்திரம் என்ன அப்படின்னா பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரத்தை விட மிஞ்சின மந்திரம் இந்த உலகத்துலேயே இல்லை அப்படிம்பாங்க. அது என்னங்க பஞ்சாட்சரம் அப்படின்னா நம சிவாய அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதாங்க. சாதாரண ஒரு மந்திரம் தான், ஆனால் அந்த மந்திரத்துக்கு இந்த உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் மட்டும் இல்லைங்க, 7 14 லோகத்தில் ஈடு இணையே இல்லை இந்த மந்திரத்துக்கு. ஆக நம்மளுக்கு இந்த சிவனையே நிறைய பேர் நம்ம கும்பிட்றது இல்லை இல்லைங்களா, அதுக்கும் மேலே நமசிவாய அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு சான்ஸ்கிரிட்டில் இருக்கணும், நான் தப்பாக படிக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும், அப்படிப்பட்ட மந்திரத்தை தான் நான் தேடி தேடி படிப்பேன். எனக்கு வாயில் எளிமையாக வரக்கூடிய பஞ்சாட்சரத்தை நான் சொல்லவே மாட்டேன். அதுக்கும் மேலே சிவனை நான் கும்பிடவே மாட்டேன். ஏன்னா சிவனை கும்பிடும்போது எனக்கு நிறைய கஷ்டம் வருது. சிவன் நிறைய சோதிப்பார். அவர் நிறைய சோதிச்சாலும் 100% நல்லது அப்படின்னு செஞ்சுடுவார். அதே மாதிரி அவனை கும்பிடும்போது கஷ்டம் வர்றதில்ல, உங்களை சுற்றி இருக்க கஷ்டத்தை ரொம்ப சட்டுன்னு காமிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வாரம் நீங்கள் ஈசனை கும்பிட்டு பாருங்கள், 8வது நாள் உங்களை சுற்றி யார் எப்படி அப்படின்னு நீங்கள் ரொம்ப தெய்வமாக நினச்சிருந்துருப்பீங்க. அது தெய்வம் இல்லை, அது பேய். நம்ம கண்ணுக்கு வந்து பாருங்கள் சாமி எது பூதம் எதுன்னு தெரியாது. நம்ம சாமியாக நினச்சிட்டு இருக்க ஒரு பர்சனாலிட்டி அது பூதம் அப்படின்னு தெளிவாக காமிச்சு கொடுப்பாரு ஈசன். அதனால தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சிவ வழிபாடு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லை. பொதுவாக கன்னி ராசி அன்பர்கள், பொதுவாக கன்னி வந்து பாருங்கள் புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால பெருமாள் வழிபாடு தான் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் சிவ வழிபாடு இந்த காலகட்டத்தில் பண்ணுங்க, நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்னா நீல கலர் வஸ்திரங்கள் தானம் பண்ணுறது. பெருசாக வந்து நம்ம ஒரு பட்டு புடவை தான் எடுத்து தானம் பண்ணோம் அப்படின்றது இல்லைங்க. சும்மா இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு நீல கலர் வேஷ்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீல கலர் வஸ்திரங்கள் தானம் அப்படின்றது பண்ணலாம். வெளிநாட்டில் வர்த்தகம் செய்கிறோம், நாங்கள் ட்ரேடிங்கில் இருக்கோம், ஒரு ஃபாரினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஷிப்பிங் பண்ணுறோம், இந்த மாதிரி மெடிசன்ஸ் இப்படி எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணுறவங்க கொஞ்சம் காஷியஸாக இருங்க. நீங்கள் கேத்துவை பசிஃபை பண்ணிவிட்டு செய்யுங்க. கேத்துவை பசிஃபை பண்ணுறதுக்கு சூப்பரான விஷயம் சிவனை கும்பிட்றது. எங்களால் சிவன்லாம் கும்பிட முடியாதுங்க அப்படின்னா சிவனை பார்த்து பயப்படுறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா. சரி, அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுங்க, வீட்டு பக்கத்தில் இருக்க ஜீவராசிகளுக்கு உங்களால் இயன்ற உணவு அப்படின்றது கொடுங்க. என்ன முடியுதோ
இப்போ குருவிகளுக்கு நம்ம என்ன வடை பாயசத்தோட சோறா போட போகிறோம் இல்லைங்களா? இல்லை குரங்குங்களுக்கு வந்து விருந்து வைக்க போகிறோமா? என்ன கையில் இருக்குதோ அதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க. நாய்க்கு ஒரு ஒரு ₹5 பிஸ்கெட்டை வாங்கி போடுங்களேன். இது முடியாதா? அட வீட்டில் செய்கிற சாப்பாடு இவ்வளோ கொண்டு போய் போடுங்க. வீட்டில் செய்கிற சாப்பாடு போடுறீங்க அப்படின்னா பால் சாதம், தயிர் சாதம், உப்பு இல்லாத, சர்க்கரை இல்லாத போடணும். புரியுதுங்களா? பால் சாதம் நம்ம என்ன 10 லிட்டர் பாலை ஊற்ற போகிறோம், 1 டம்ளர் பாலை ஊற்ற போகிறோம். ஊற்றி போடுங்க, நல்லது. இல்லை அதுங்க சாப்பிட மாட்டேங்குதுங்களா? இப்போ அதுங்கெல்லாம் சாப்பிட மாட்டேங்குதுங்க. பிஸ்கெட் வாங்கி போடுங்க, அழகாக சாப்பிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது 12ஆம் பாவம் கேதுவை வந்து பசிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும். கவலை அப்படின்றது படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. 6ஆம் பாவத்தில் இருக்க ராகு மேலே குருனோட பார்வை இருக்குது. அதுக்கும் மேலே கேதுவுக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய லெவலில் ஃபாரின் ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும். சாதாரண ஒரு வேலை தொழில் நாங்கள் நார்மலாக தாங்க இருக்கோம் அப்படின்னா நீங்கள் 100% கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. கன்னி உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கும் மேலே நல்லா பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இந்த இறை வழிபாடு மேற்கொள்ளுங்க. வாழ்த்துக்கள்.